தலைப்பு: காதல் முக்கோணம் விரிகிறது. படி 1. ஒரு வாய்ப்பு சந்திப்பு. அழகிய நகரமான ஷயனாப்பூரில் ரேயான் ஓபராய் உடனான ஒரு சந்தர்ப்ப சந்திப்பு அவர்களை ஒன்றிணைக்கும் போது ஷயனாவின் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களின் உலகங்கள் மோதும் போது காற்று பதற்றத்துடன் வெடிக்கிறது. ஷயனாவின் தற்செயலான வீரத்திற்கு நன்றியுள்ள ரேயான் தங்க இதயம் கொண்ட சிறிய நகர பெண்ணிடம் விவரிக்க முடியாமல் ஈர்க்கப்படுவதை காண்கிறார். இதற்கிடையில் தனது சொந்த கனவுகளுடன் கூடிய எளிய பெண்ணான ஷயனா ரேயான்ஷின் கவர்ச்சியான சகோதரனான ஆரவின் கவர்ச்சியால் கவரப்படுகிறாள். கதை விரிவடையும் போது உணர்ச்சிகள் மேற்பரப்பிற்கு அடியில் மூழ்கி காதல் முக்கோணத்திற்கான களத்தை அமைக்கிறது. இது உணர்ச்சி, இதய துடிப்பு மற்றும் எதிர்பாராத திருப்பங்களை உறுதியளிக்கிறது. ஆசை மற்றும் முரண்பட்ட உணர்ச்சிகளின் விதைகள் விதைக்கப்படுகின்றன. இது ஷயனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோருக்கு முன்னால் இருக்கும் சிக்கல்களை காண பார்வையாளர்களை ஆவலுடன் ஆக்குகிறது. படி 2. முரண்பட்ட இதயங்கள். ஓபராய் குடும்பத்துடனான தனது புதிய தொடர்பை ஷயனா வழிநடத்தும் போது காதல் முக்கோணத்தின் இயக்கவியல் மிகவும் சிக்கலானதாகிறது. ரேயான் ஷயனா மீதான தனது வளர்ந்து வரும் உணர்வுகளை புறக்கணிக்க முடியாமல் அவள் வேறொருவரிடம் ஈர்க்கப்படலாம் என்பதை உணர்ந்து கொண்டான். ரேயான்ஷின் உணர்ச்சிகளை அறியாத ஆரவ் முரண்பட்ட இதயங்களின் வலையை உருவாக்கி ஷயனாவை வசீகரிக்கிறார். ஷயனாப்பூர் என்ற சிறிய நகரம் கொதித்துக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், மறைவான பார்வைகள் மற்றும் சொல்லப்படாத ஆசைகளுக்கு ஒரு பின்னணியாக மாறுகிறது. கதாபாத்திரங்கள் அன்பின் சிக்கல்களில் தங்களை கண்டுபிடித்து பார்வையாளர்களை தங்கள் இருக்கைகளின் விளிம்பில் விட்டுவிட்டு வெளிப்படும் நாடகத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். டீம் லீடர் அமிதவ மித்ரா கதையை ஒழுங்கமைக்கும்போது காதல் முக்கோணம் தீவிரமடைகிறது. இது முன்னால் இருக்கும் உணர்ச்சி கரமான ரோலர் கோஸ்டருக்கான களத்தை அமைக்கிறது. படி 3. வெளிப்படுத்தும் ரகசியங்கள். ஷயனாப்பூரில் பதட்டங்கள் அதிகரிக்கின்றன. ரேயான் ஷயனா மீதான தனது உணர்வுகளுடன் போராடுகிறார். மேலும் ஆரவ் தன்னை சுற்றி உருவாகும் உணர்ச்சி கொந்தளிப்பை கவனிக்காமல் இருக்கிறார். சிறிய நகரம் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்களுக்கான கேன்வாஸாக மாறுகிறது. மலரும் முக்கோண காதலுக்கு மத்தியில் எதிர்பாராத வெளிப்பாடுகள் வெளிச்சத்திற்கு வந்து கதாபாத்திரங்களின் விதியின் போக்கை மாற்றுகின்றன. 2 சகோதரர்களுக்கிடையில் கிழிந்திருப்பதை ஷயனா காண்கிறார். ஒவ்வொருவரும் தன் இதயத்தின் ஒரு பகுதியை பிடித்துக் கொள்கிறார்கள். காதல் மற்றும் விசுவாசத்தின் நுணுக்கங்களை கதை ஆழமாக ஆராய்வதால் டீம் லீடர் அமிதவ மித்ராவால் வடிவமைக்கப்பட்ட இந்த வசீகரிக்கும் கதையின் அடுத்த திருப்பத்தை பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் நுனியில் விட்டுச் செல்கிறது. படி 4. ஒரு இதயம் பிரிக்கப்பட்டது. ஷயனாப்பூர் என்ற வினோதமான நகரம் உணர்ச்சிகளுக்கான போர்க்களமாக மாறுகிறது. ஆரவ் மீதான ஈர்ப்பு மற்றும் ரேயான்ஷின் வளர்ந்து வரும் பாசம் ஆகியவற்றுக்கு இடையே கிழிந்த ஷயனா இதயத்தை நொறுக்கும் முடிவை எதிர்கொள்கிறார். காதல் முக்கோணம் அதன் பிடியை இறுக்குகிறது. கதாபாத்திரங்களை அவர்களின் உண்மையான ஆசைகளை எதிர்கொள்ள தள்ளுகிறது. பதற்றத்தை உணர்ந்த ஆரவ் ஷயனா மற்றும் ரேயான் ஷின் இதயங்களை சூழ்ந்துள்ள புயலை பற்றி அறியாமல் மாறும் இயக்கவியலை கேள்வி கேட்கத் தொடங்குகிறார். உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் எதிர்பாராத கூட்டணிகளும் துரோகங்களும் வெளிப்பட்டு கதை நிலப்பரப்பை மாற்றியமைக்கிறது. இந்த டீம் லீடர் அமிதவ மித்ரா பேரார்வம், தியாகம் மற்றும் இதயம் பிளவுபட்டதன் விளைவுகள் ஆகியவற்றின் கதையை பின்னுகிறார். ஷயனாவின் பயணம் வெளிவரும்போது இந்த சிக்கலான முக்கோண காதலின் தீர்வை பார்வையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். படி 5. கிராஸ்ரோட்ஸ் ஆஃப் டெஸ்டினி. ஷயனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் விதியின் குறுக்கு வழியில் தங்களை கண்டறிவதால் கதை ஒரு முக்கிய தருணத்தை அடைகிறது.
உணர்ச்சிகள் உயர்ந்து முக்கோண காதலின் சிக்கலான நடனத்தின் உச்சக்கட்டத்திற்கு ஷயனாப்பூர் என்ற சிறிய நகரம் சாட்சியாகிறது. முரண்பட்ட உணர்வுகளுடன் போராடும் ஷயனா தனது வாழ்க்கையின் போக்கையும் இந்த காதல் வலையில் சிக்கியவர்களின் வாழ்க்கையையும் என்றென்றும் மாற்றும் ஒரு தேர்வை எடுக்க வேண்டும். ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் இருவரும் அவளது பாசத்திற்காக போட்டியிடுகிறார்கள், தங்கள் சொந்த உண்மைகளை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள். டீம் லீடர் அமிதவ மித்ரா இந்த எபிசோடை ஒழுங்கமைக்கும்போது பார்வையாளர்கள் காதல், பேரார்வம் மற்றும் அடிவானத்தில் தோன்றும் தவிர்க்க முடியாத இதய துடிப்பு ஆகியவற்றின் சிக்கல்களுக்குள் ஆழமாக ஈர்க்கப்படுகிறார்கள். எபிசோட் 5 லவ் ட்ரையாங்கிள் அன்ஃபோல்ட்ஸ் சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது, பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் வைத்து தேர்வுகளின் பின்விளைவுகளை காண ஆர்வமாக உள்ளது. படி 6 உடைந்த மாயைகள். ஷயனாவின் முடிவிற்கு பிறகு ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த ஷயனாப்பூர் இப்போது உடைந்த மாயைகள் மற்றும் உடைந்த இதயங்களுக்கு சாட்சியாக உள்ளது. ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஒவ்வொருவரும் தங்கள் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து முக்கோண காதலின் உச்ச கட்டத்தின் பின்விளைவுகளை வழிநடத்துகிறார்கள். ஷயனா தனது விருப்பத்தின் விளைவுகளால் சுமையாக காதல், விசுவாசம் மற்றும் அவரது முடிவை அடுத்து எஞ்சியிருக்கும் இணை சேதம் போன்ற சிக்கல்களுடன் போராடுகிறார். கதாபாத்திரங்கள் தங்கள் பின்னிப்பிணைந்த விதிகளின் யதார்த்தத்தை எதிர்கொள்வதால் சிறிய நகரம் குணப்படுத்துதல், வருத்தம் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளுக்கான பின்னணியாக மாறுகிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா தொடர்ந்து கதையை வடிவமைக்கும்போது மனித இதயத்தின் மீட்பு, பிரதிபலிப்பு மற்றும் நீடித்த பின்னடைவு ஆகியவற்றின் அத்தியாயத்தை விரிவுபடுத்துகிறது. காதல் முக்கோணம் மாற்றப்பட்டாலும் அன்பின் உண்மையான தன்மை மற்றும் அதன் பெயரில் ஒருவர் செய்யத் தயாராக இருக்கும் தியாகங்கள் பற்றிய நீடித்த கேள்விகளை விட்டுச் செல்கிறது. படி 7 மீட்பின் அரவணைப்பு. சிதைந்த மாயைகளின் எச்சங்களுக்கு மத்தியில் மீட்பு மற்றும் குணமடைவதற்கான சாத்தியக்கூறுகளின் ஆய்வுடன் விரிவடைகிறது. ஷயனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் முக்கோண காதலுக்கு பிறகு ஒவ்வொருவரும் சுய கண்டுபிடிப்பு பயணத்தில் செல்கின்றனர். சிறிய நகரமான ஷயனாப்பூர் சுயபரிசோதனைக்கான புகலிடமாக மாறும்போது எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகின்றன, மேலும் கதாபாத்திரங்கள் மீட்பின் அரவணைப்பில் ஆறுதல் பெறுகின்றன. டீம் லீடர் அமிதவ மித்ரா காயங்கள் குணமடையத் தொடங்கும் ஒரு கதையை உருவாக்குகிறார், மேலும் மன்னிப்பின் எதிரொலி காற்றில் எதிரொலிக்கிறது. இந்த பார்வையாளர்கள் கதாபாத்திரங்களின் பரிணாம வளர்ச்சியை காண்கிறார்கள், அவர்கள் தங்கள் குறைபாடுகளை எதிர்கொண்டு புதிய புரிதலுக்காக பாடுபடுகிறார்கள். ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது, நம்பிக்கையின் காட்சிகளையும் காதல் மற்றும் இழப்பின் பிறையில் கற்றுக்கொண்ட பாடங்களால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் வழங்குகிறது. படி 8 ரெக்கனிங் ஷேடோஸ். ஷயனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் மீட்பின் பாதையில் செல்லும்போது அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் மீது கணக்கீடுகளின் நிழல்களை ஏற்படுத்துகிறது. புதிய தீர்மானங்கள் மற்றும் கூட்டணிகளின் வலிமையை சோதிக்கும் வகையில் எதிர்பாராத சவால்கள் வெளிப்படுகின்றன. ஒரு காலத்தில் அமைதியான பின்னணியில் இருந்த சிறிய நகரமான ஷயனாப்பூர் கடுமையான மோதல்கள் மற்றும் புதைக்கப்பட்ட ரகசியங்கள் மீண்டும் வெளிவருவதற்கான களமாக மாறுகிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா வெளிப்படுத்தல் மற்றும் நல்லிணக்கத்தின் ஒரு கதையை நுணுக்கமாக பின்னுகிறார், அங்கு கதாபாத்திரங்கள் ஏமாற்றத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்தை தழுவுவதற்கு அவர்களின் கடந்த காலங்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த முக்கிய காதல் முக்கோணத்தின் பயணம் எதிர்பாராத திருப்பங்களை எடுக்கும், வெளிவரும் நாடகத்தால் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. எபிசோட் 8 ஒரு கிளைமாக்ஸிற்கான களத்தை அமைக்கிறது, அங்கு கதாபாத்திரங்கள் தங்கள் தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தரியும் நிழல்களிலிருந்து வெளிவருவதற்கான வழியை கண்டறிய வேண்டும். படி
9. ப்ளூமில் நெகிழ்ச்சி நிழலை கணக்கிடுவதன் பின்னணியில் ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் எதிர்பாராத இடங்களில் நெகிழ்ச்சியை கண்டறிகிறது. இந்த மூவரும் மன்னிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்வது போன்ற சிக்கல்களை கடந்து செல்லும்போது ஷயேனாபூர் என்ற சிறிய நகரம் புதுப்பித்தலின் அடையாளமாக மாறுகிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா, கடந்த கால காயங்கள் மெதுவாக குணமடைய, நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான தங்களுக்குள் இருக்கும் வலிமையை கண்டறியும் கதையை உருவாக்குகிறார். புதிய இணைப்புகள் உருவாகின்றன, பழைய பிணைப்புகள் சோதிக்கப்படுகின்றன. இது வழக்கமான காதல் முக்கோணத்தின் கட்டுப்பாடுகளை மீறும் உணர்ச்சிகளின் திரையை வெளிப்படுத்துகிறது. மீட்பின் மாற்றும் சக்தியை ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் தழுவியதால் பார்வையாளர்கள் நெகிழ்ச்சியின் மலர்ச்சியை காண்கிறார்கள். கதை விரிவடையும் போது வளர்ச்சி, மன்னிப்பு மற்றும் துன்பங்களை எதிர்கொள்ளும் அன்பின் அடங்காத ஆவி ஆகியவற்றின் கடுமையான அத்தியாயத்தை குறிக்கிறது. படி 10. தி டேப்ஸ்ட்ரி ஆஃப் எண்டிங்ஸ் என்ற மாபெரும் இறுதிக்கட்டத்தில் ஷயேனாபூர் என்ற சிறிய நகரம் விதியின் இறுதிக்கட்டத்தின் கேன்வாஸாக மாறுகிறது. விரிவடையும் போது காதல் முக்கோணத்தின் சிக்கலான இழைகள் அவற்றின் உச்ச கட்டத்தை அடைகின்றன. முடிவுகள் மற்றும் புதிய தொடக்கங்களின் நாடாவை நெசவு செய்கின்றன. ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் மீண்டும் குறுக்கு வழியில் தங்களை கண்டறிகிறார்கள். அங்கு செய்த தேர்வுகள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் இறுதி கணக்கீட்டில் இணைகின்றன. டீம் லீடர் அமிதவ மித்ரா கிளைமாக்ஸை மிக திறமையாக ஒழுங்கமைத்து கதை முழுவதும் விரிந்திருக்கும் உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டருக்கு மூடத்தை வழங்குகிறார். ஷயேனாபூரில் சூரியன் மறையும் போது கதாபாத்திர அங்களின் தலைவிதிகள் சீல் வைக்கப்பட்டு பார்வையாளர்கள் கதர்சிஸ் உணர்வை விட்டுவிடுகிறார்கள் என்பது காதல், மனவேதனை மற்றும் நெகிழ்ச்சி ஆகியவற்றின் வசீகரிக்கும் கதையின் இறுதி அத்தியாயமாகும். இது பார்வையாளர்களுக்கு இறுதி திரை விழுந்த பிறகும் நீண்ட நேரம் நீடிக்கும் உணர்ச்சிகளின் படலத்துடன் உள்ளது. படி 11. எபிலோக் நித்தியத்தின் எதிரொலி வியத்தகு முடிவிற்கு பிறகு ஒரு எபிலோக் ஆக செயல்படுகிறது. கொந்தளிப்பான காதல் முக்கோண யுத்திற்கு அப்பால் கதாபாத்திர அங்களின் வாழ்க்கையை பற்றிய பார்வையை வழங்குகிறது. ஒரு காலத்தில் உணர்ச்சிகரமான எழுச்சியின் மையமாக இருந்த ஷயேனாபூர் இப்போது நித்திய யுத்தின் எதிரொலிகளுக்கு சாட்சியாக உள்ளது. டீம் லீடர் அமிதவ மித்ரா பிரதிபலிப்பு, வளர்ச்சி மற்றும் அன்பின் நீடித்த மரபு ஆகியவற்றின் மூலம் கதையை வழிநடத்துகிறார். கதாபாத்திரங்கள் வடுக்கள் இருந்தாலும் நெகிழ்ச்சியுடன் தங்கள் பகிரப்பட்ட பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை சுமந்து கொண்டு தனித்தனி பாதைகளில் செல்கிறார்கள். தளர்வான முனைகளை இணைக்கிறது, வசீகரிக்கும் கதையை பின்தொடர்ந்த பார்வையாளர்களுக்கு மூடுகிறது. சிறிய நகரமான ஷயேனாபூர் மாற்றத்தின் அடையாளமாக மாறுகிறது. கொந்தளிப்பான காதலுக்கு பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது, மேலும் புதிய தொடக்கங்கள் காத்திருக்கின்றன என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. படி 12. ஒரு புதிய விடியல் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் ஒரு புதிய விடியலின் வாக்குறுதியுடன் திறக்கிறது. ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் தங்கள் பின்னி பிணைந்த விதிகளின் புயல்களை எதிர்கொண்டு சுய கண்டுபிடிப்பு மற்றும் மறு கண்டுபிடிப்பு பாதைகளில் தங்களை காண்கிறார்கள். சிறிய நகரமான ஷயேனாபூர் ஒரு காலத்தில் அன்பின் சிக்கல்களுக்கு சாட்சியாக இருந்தது. புதிய தொடக்கங்கள் மற்றும் எதிர்பாராத தொடர்புகளுக்கான கேன்வாஸாக மாறுகிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா திறமையாக கதையை வழிநடத்துகிறார். கதாபாத்திரங்கள் தங்கள் அனுபவங்களால் மாற்றப்பட்டு மகிழ்ச்சி மற்றும் நிறைவை நோக்கி தனிப்பட்ட பயணங்களை எவ்வாறு தொடங்குகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. விரிவடையும் போது பார்வையாளர்கள் நம்பிக்கை, நெகிழ்ச்சி மற்றும் மிகவும் சிக்கலான முக்கோணங்களை கூட கடக்கும் அன்பின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் திரைச்சீலையுடன் நடத்தப்படுகிறார்கள். கதை ஒரு முடிவோடு அல்ல, ஆனால் ஒரு புதிய அத்தியாயத்தின் உறுதிமொழியுடன் முடிவடைகிறது.
பார்வையாளர்களுக்கு வரவிருக்கும் எழுதப்படாத கதைகளுக்கான திருப்தியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துகிறது. படி 13. செரண்டிபிட்டியின் அரவணைப்பு எம்ப்ரஸுடன் தொடர்கிறது. இப்போது அமைதியின் பின்னணியில் உள்ள சிறிய நகரமான ஷயேனாபூர் எதிர்பாராத தருணங்களை எதிர்கொள்ளும் கதாபாத்திரங்களை காண்கிறது. ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் தங்கள் தனிப்பட்ட பயணங்களை தொடரும்போது விதியின் திருப்பங்கள் அவர்களை ஆச்சரியமான வழிகளில் மீண்டும் ஒன்றிணைக்கிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா தற்செயலான சந்திப்புகள், புதுப்பிக்கப்பட்ட இணைப்புகள் மற்றும் விதியின் நுட்பமான நடனம் ஆகியவற்றின் கதையை உருவாக்குகிறார். வாய்ப்புகளின் அழகையும் தற்செயல் வெளிப்படும் சாத்தியக்கூறுகளுக்கு இதயங்கள் திறந்திருக்கும்போது நிகழக்கூடிய மந்திரத்தையும் ஆராய்கிறது. கதை எதிர்பாராத திருப்பங்களை எடுக்கும் போது பார்வையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வழங்கப்படுகிறது. இந்த வசீகரிக்கும் சரித்திரத்தின் இறுதி ஒரு மயக்கத்தை சேர்க்கிறது. படி 14. விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபார் எவர். இந்த இறுதி தவணை எப்போதும் விஸ்பர்ஸ் ஷயேனாபூர் என்ற சிறிய நகரம் அன்பின் நீடித்த எதிரொலிகளுக்கு ஒரு காலமற்ற சாட்சியாக மாறுகிறது. ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் பின்னிப்பிணைந்த தங்களின் விதிகளின் சிக்கல்களை வழிநடத்தி மீண்டும் ஒரு குறுக்கு வழியில் தங்களை காண்கிறார்கள். கதாபாத்திரங்கள் அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை தள்ளிய பயணத்தை பிரதிபலிக்கும் போது டீம் லீடர் அமிதவ மித்ரா என்றென்றும் கருத்தை ஆராயும் ஒரு கதையை நெசவு செய்கிறார். பழைய உணர்ச்சிகளின் கிசுகிசுக்கள் காற்றில் நீடிக்கின்றன, மேலும் காதல் நேரத்தை மீறுமா என்ற கேள்வி ஒரு மையக் கருப்பொருளாகிறது. இந்த உறுத்தலான முடிவில் பார்வையாளர்களை பிரியாவிடைகளின் கசப்பான அழகு, பகிரப்பட்ட தருணங்களின் நீடித்த மந்திரம் மற்றும் ஷயேனாபூரின் அமைதியான மூலைகளில் காதல் அதன் இருப்பை கிசுகிசுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும் சாத்தியக்கூறுகளில் தங்களை மூழ்கடிக்க அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கங்கள். படி 15. எபிலோக். முடிவுகளுக்கு அப்பால். ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட கதைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை ஆராய்வதால் கதை பாரம்பரிய எல்லைகளை மீறுகிறது. ஷயீனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோர் காதல், இழப்பு மற்றும் காலப்போக்கில் தங்களுடைய தற்போதைய விவரிப்புகளை வடிவமைக்காத இருத்தலின் அடையாளம் காணப்படாத பிரதேசங்களுக்கு செல்வதை காண்கிறார்கள். டீம் லீடர் அமிதவ மித்ரா பார்வையாளர்களை பிரிந்து செல்லும் பரிசாக விட்டுச் செல்கிறார். கதாபாத்திரங்களின் எதிர்கால இத்தை பற்றிய ஒரு பார்வை, அங்கு ஷயேனாபூரின் எதிரொலிகள் பின்னணியில் நீடிக்கின்றன. இந்த எபிலோக்கில் கதை ஒரு காதல் முக்கோணத்திற்கு அப்பால் உருவாகிறது. கதாபாத்திர அங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் சாராம்சத்தையும் தொடர்ந்து வெளிவரும் கதைகளையும் கைப்பற்றுகிறது. காதல் முக்கோணம் விரிகிறது. திரை விழும்போது பார்வையாளர்களை முடிவிற்கு அப்பால் இருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை சிந்திக்க அழைக்கிறது. இந்த வசீகரிக்கும் பயணத்தை தொடங்கியவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கும் கதை சொல்லலின் நீடித்த மந்திரத்தை தழுவுகிறது. படி 16. சிறப்பு பதிப்பு. காதல் முக்கோணம் மீண்டும் பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பாராத போனஸ் சிறப்பு பதிப்பில் ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோரின் அன்பான கதாபாத்திரங்களை மீண்டும் பார்க்கிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா பார்வையாளர்களை ஒரு ஏக்கம் நிறைந்த பயணத்தில் அழைத்துச் செல்கிறார். சொல்லப்படாத தருணங்கள், மாற்று பாதைகள் மற்றும் கதையின் இடைவெளிகளில் நீடிக்கும் என்ன என்றால். சிறிய நகரமான ஷயேனாபூர் மீண்டும் பழக்கமான முகங்களை வரவேற்கிறது. இந்த கதாபாத்திரங்களுடன் பயணித்த ரசிகர்களின் கொண்டாட்டமாக மாறுகிறது. நேசத்துக்குரிய நினைவுகள் மூலம் கதை நெசவு செய்கிறது. இதயங்களை கைப்பற்றிய கதைக்கு புதிய கண்ணோட்டங்கள் மற்றும் விசித்திரமான தொடுதலை வழங்குகிறது. இந்த தனித்துவமான லவ் ட்ரையாங்கிள் அன்ஃபோல்ட்ஸ் ரீவிசிட்டட் அசல் கதையை வரையறுத்த மேஜிக், சிரிப்பு மற்றும் கண்ணீரை மீண்டும் கண்டுபிடிக்க பார்வையாளர்களை அழைக்கிறது. இது கதைச்சொல்லலின் எல்லைகளை தாண்டிய ஒரு சிறப்பு பிணைப்பை உருவாக்குகிறது. படி 17. போனஸ். இணையான பகுதிகளுக்கு ஒரு பார்வை. இணையான பகுதிகளுக்கு ஒரு போர்ட்டலை திறக்கிறது.
அங்கு ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் கதாபாத்திரங்கள் மாற்று பரிமாணங்களில் உள்ளன. டீம் லீடர் அமிதவ மித்ரா வித்தியாசமான பாதைகள் மற்றும் விதியின் நுணுக்கங்களை ஆராய்ந்து சாத்தியக்கூறுகளின் கேலிடோஸ்கோப் மூலம் கதையை வழிநடத்துகிறார். சிறிய நகரமான ஷயேனாப்பூர் மாற்று யதார்த்தங்களின் இணைப்பாக மாறும்போது பார்வையாளர்கள் கதைகளின் நாடாக்களால் நடத்தப்படுகிறார்கள், ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுடன். வெவ்வேறு சூழல்களில் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை கற்பனை செய்ய பார்வையாளர்களை அழைக்கிறது. இந்த சிறப்பு போனஸ் பார்வையாளர்கள் வழக்கமான கதை சொல்லலின் எல்லைகளுக்குள் கொண்டு செல்லப்பட்டு முடிவில்லாத ஊகங்களுக்கும் கற்பனைக்கும் இடமளிக்கும் முடிவில்லாத இணையான பகுதிகளின் மூலம் காதல் முக்கோணத்தின் இழைகள் நெசவு செய்யும் பயணத்தை தொடங்குகின்றனர். படி 18 மெட்டா எபிசோட் படைப்பின் பயணம் ஒரு மெட்டா கற்பனையான திருப்பத்தை எடுக்கிறது, இது காதல் முக்கோணம் அவிழ்கிறது உருவாக்கம் பற்றிய திரைக்கு பின்னால் ஒரு தோற்றத்தை அளிக்கிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா இந்த கதையில் ஒரு பாத்திரமாக மாறுகிறார். சிக்கலான கதையை வடிவமைக்கும்போது எதிர்கொள்ளும் படைப்பு செயல்முறை, உத்வேகங்கள் மற்றும் சவால்கள் மூலம் பார்வையாளர் களை வழிநடத்துகிறார். திரை பின்வாங்கப்பட்டதும் கதை சொல்லும் கலையை ஆராய்கிறது. கதாபாத்திர தேர்வுகள், சதி திருப்பங்கள் மற்றும் ஒரு கதையை உயிர்ப்பிக்கும் கூட்டு முயற்சி ஆகியவற்றின் பின்னால் உள்ள உந்துதல்களை ஆராய்கிறது. சிறிய நகரமான ஷயேனாப்பூர் கற்பனையின் ரசவாதம் வெளிப்படும் ஒரு அடையாள இடமாக மாறுகிறது. இந்த தனித்துவமான பார்வையாளர்கள் படைப்பாற்றல் மற்றும் கதை சொல்லல் ஆகியவற்றின் உள்நோக்கத்தை பெறுகிறார்கள், புனைகதைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான கோடுகளை மங்கலாக்குகிறார்கள். படைப்பின் பயணத்தின் கொண்டாட்டமாக மாறும் வசீகரிக்கும் கதையின் திரைக்கு பின்னால் நிகழும் மாயாஜாலத்தை பாராட்ட பார்வையாளர்களை அழைக்கிறது. படி 19 விர்ச்சுவல் ரியாலிட்டி பைன்லே தி அமிர்சிவ் ஃபேர்வெல் முன்னோடி இல்லாத திருப்பத்தில் பார்வையாளர்களை மெய்நிகர் யதார்த்த உலகிற்கு அழைத்துச் சென்று காதல் முக்கோணம் விரிகிறது. பார்வையாளர்கள் ஷயேனாப்பூரின் வசீகரமான நிலப்பரப்புகளுக்குள் நுழைவதற்கு VR ஹெட்செட்களை அணிந்து கொள்கிறார்கள், உணர்ச்சிகள், காட்சிகள் மற்றும் ஒலிகளை நேரடியாக அனுபவிக்கிறார்கள். டீம் லீடர் அமிதவ மித்ரா பயனர்கள் கதாபாத்திரங்களுடன் தொடர்பு கொள்ளவும் முக்கிய இடங்களை ஆராயவும் தனிப்பயனாக்கப்பட்ட தேர்வுகள் மூலம் கதையின் முடிவை பாதிக்கவும் முடியும். சிறிய நகரம் ஒரு தெளிவான மெய்நிகர் சாம்ராஜ்யமாக மாறுகிறது, இது ஒரு தனித்துவமான மற்றும் பங்கேற்பு கதை சொல்லல் அனுபவத்தை வழங்குகிறது. இந்த அற்புதமான காதல் முக்கோணம் பாரம்பரிய கதை சொல்லலை தாண்டி மெய்நிகர் யதார்த்தத்தின் சாத்தியக்கூறுகளை தழுவி விரிவடைகிறது. ஊடாடும் கதைகளில் ஒரு முன்னோடி முயற்சியை குறிக்கிறது, இது பார்வையாளர்களுக்கு அன்பான கதைக்கு ஒரு மறக்க முடியாத மற்றும் ஆழமான முடிவை அளிக்கிறது. படி 20 இன்டராக்டிவ் கிராண்ட் ஃபைனலே தி டேப்ஸ்ட்ரி ஆஃப் ஹேப்பினஸ் காதல் முக்கோணம் வெளிப்படுகிறது என்ற முடிவை வடிவமைத்து ஒரு ஊடாடத்தக்க கிராண்ட் ஃபைனலில் பங்கேற்க பார்வையாளர்களை அழைக்கிறது. இந்த உச்சக்கட்ட அத்தியாயத்தில் ஷயேனாப்பூர் என்ற சிறிய நகரம் ஒரு கேன்வாஸாக மாறுகிறது, அங்கு பயனர் தேர்வுகள் கதையின் முடிவை பாதிக்கின்றன. பங்கேற்பாளர்கள் உறவுகளின் சிக்கலான வலையில் செல்லும்போது ஷயேனா, ரேயான்ஷ் மற்றும் ஆரவ் ஆகியோரின் தலைவிதியை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் கதை விரிவடைகிறது, இது பல்வேறு முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. டீம் லீடர் அமிதவ மித்ரா ஒவ்வொரு பார்வையாளரும் தங்களின் தனித்துவமான மற்றும் திருப்திகரமான முடிவை சாகாவிற்கு உருவாக்க அனுமதிக்கும் வகையில் மகிழ்ச்சியின் திரைக்கதையை உருவாக்குகிறார். இந்த அற்புதமான அனுபவத்தில் தேர்வின் ஆற்றலை கொண்டாடுகிறது. பங்கேற்பாளர்கள் தங்கள் முக்கோண காதல் தீர்மானத்தின் பதிப்பை காணும் போது அவர்கள் ஏஜென்சி மற்றும் நிறைவு உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இன்டராக்டிவ் கிராண்ட் ஃபைனாலே இந்த புதுமையான கதை சொல்லும் பயணத்திற்கு ஒரு பொருத்தமான முடிவை குறிக்கிறது.